உலக தமிழர்களின் முன்னேற்றத்துக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் பேசுகிறேன். நான் உங்கள் ராஜா. வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. சோர்ந்து போகாதே. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலைமை உருவாக்கு. அதுவே நீ அடையும் வெற்றிகளில் தலை சிறந்த வெற்றி. தோல்வி அடைவதற்காக வருத்தப்படாதீர்கள். வெற்றிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகும் கூட நீங்கள் தோல்வி அடைந்தால் கவலை கொள்ளாதீர்கள். அந்த தோல்வியில் நீங்கள் கற்ற பாடம்தான் உங்களை வெற்றிக்கு வழிநடத்தி செல்லும். வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் நேரம் எங்கே செலவழிக்கப்படுகிறதோ அங்குதான் உங்கள் வாழ்வு தொடங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள். தேர்ந்தெடுத்த பின் தயங்காதீர்கள். உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் சோர்ந்து போய் நின்று விடாத வரை உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. கவலைப்படுவதால் உங்கள் பிரச்சனைகள் குறையப் போவதில்லை. தன்னம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனை என்றாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு வேண்டியவைகள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். வேண்டாதவைகள் தானாகவே உங்களை விட்டு விலகிவிடும். யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய நீ பிறக்கவில்லை. உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை தெரிந்து கொள். எல்லோரும் தங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக வருந்தாதீர்கள். அவர்கள் உங்களை மதிக்கும் அளவிற்கு வாழ்ந்து உயர்ந்து காட்டுங்கள். செய்ய வேண்டியவைகளை இன்றே செய். நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடாதே. இன்று நீ தள்ளி போடும் ஒவ்வொரு செயல்களும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட ஓட விரட்டும் என்பதை நினைவில் வை. நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு முகம் காட்டுங்கள். புறமுதுகை காட்டாதீர்கள். எளிதான வாழ்க்கையை தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கு பயிற்சி செய்வதே புத்திசாலித்தனம். நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவதே இல்லை. யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை நினைவில் வை. உங்கள் முழு விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உங்களை அழைத்துச் செல்லும். உங்கள் முயற்சிகள் உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் முயற்சியை நீங்கள் கைவிடாதீர்கள். பெரிய காரியங்கள் நேரம் எடுக்கும். பொறுமையாக செயல்படுங்கள். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதீர்கள். ஏமாற்றி வெற்றி பெறுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது. எப்போதும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்யுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து உன் நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே விமர்சிக்க தகுதி உள்ளவர்கள் என்பதை தெரிந்து கொள். ஒன்றை பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகு உங்கள் முயற்சிகளை முன்னெடுங்கள். வெற்றிகள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க முயற்சி எடுங்கள். நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் உன் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிவிட்டால் உன்னால் சாதிக்க முடியும். யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் நிறைந்த இந்த உலகில் மாற்றப்பட வேண்டியதும் மாற வேண்டியதும் மிகவும் முக்கியம்.
உன் லட்சியத்திற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொண்டே இரு. உலகம் உன் வசமாகும். உன் இலக்குக்கு மட்டும் குறிவை. அதற்கென்று உன் முழு கவனத்தை செலுத்து. இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் உன் வாழ்வு. பயன்படுத்தாத வரை எந்த அறிவும் பயனற்றதே. செயல்படுத்தாத வரை எந்த விருப்பமும் அற்றமற்றதே. உங்கள் அறிவை உங்களின் வெற்றிக்காக முழு விருப்பத்தோடு செயல்படுத்துங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் ஒருபோதும் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தோல்வி ஏற்படுத்திவிடும். கற்ற அறிவு உங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரலாம். ஆனால் நல்ல குணம்தான் உங்களுக்கான மரியாதையை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வையுங்கள். நம் வாழ்வில் எல்லாம் சரியாக அமைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. சிலவற்றை நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களோடு இல்லை என்றால், நீங்கள் உங்களுக்காக இல்லை என்றால், நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உனக்கென்று தனியாக ஒரு வாழ்வு இருக்கிறது. அது எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும். யாரையும் அதனுள் நுழைய அனுமதிக்காதே. சிலரை அனுமதிப்பதால் உன் வாழ்வே சிதைந்துவிடும். சில நேரங்களில் உங்களை நீங்கள் நிரூபிக்க நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். எல்லா நேரமும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. லட்சியத்திற்கான பாதையில் உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வந்தால் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். துணிந்து சில முடிவுகளை எடுங்கள். துணிவுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். ஆனால் எதையும் செய்ய தொடங்கும் முன் அந்த முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்க வேண்டும். சாதனை புரிவது எளிதான காரியம்தான். அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு மற்றும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உன்னிடத்தில் இருந்தால் காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரிதல்ல. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். இங்கு யாரும் உன்னை விட உயர்ந்தவர்கள் இல்லை. உன்னை விட தாழ்ந்தவர்களும் இல்லை. உன் தகுதிகளை நீயே தீர்மானம் செய். நமக்குள் 1000 சோகங்கள் இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு நாம் சிரிப்பது போல்தான் வாழ வேண்டும். உன்னிடம் என்ன இல்லை என்பதை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதில் உன் கவனத்தை செலுத்தினால் உனக்கான வாழ்வு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். தேடு, கண்டுபிடி, உன்னையே நீ உருவாக்கு. கீழே விழுவாய், ஆனாலும் வேறு வழி இல்லை. பயிற்சியும் தவறுகளும் தான் ஒரே வழி. மெல்ல மெல்ல தவறுகள் சரியாகும். மேலும் மேலும் தெளிவுகள் பிறக்கும். எதுவாயினும் இடையில் நிறுத்திவிடாதே. எதிலும் தீவிரமாக இரு. அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு இரு. நிச்சயம் ஒரு நாள் அனைத்தையும் அடைவாய். தவறி போனதை பற்றி நினைத்து கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதால் அது திரும்ப வரப்போவதில்லை. மற்றவரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்காதே, அது என்றும் நடக்காது. இந்த செயல்கள் உன் நேரத்தை வீணடித்துவிடும் என்பதை நினைவில் வை. வாழ்க்கையில் வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. வழிகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன்னேறிச் செல்லுங்கள். உங்கள் பாதைகளில் கவனமாக இருங்கள். பெரிய பாறைகள் இருந்தால் எளிதாக ஒதுக்கிச் சென்று விடலாம். ஆனால் சிறிய கற்கள் தான் உங்களை தவறி கீழே விழ வைத்துவிடும். கவனமாக பயணத்தை தொடங்குங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜா.